ஊழல் இல்லாத ஒரு திட்டங்களை நான் செயல்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்கு சார்? விஜய் தன்னோட வருமான வரி வழக்கிற்கு நான் வரி கட்ட மாட்டேன், நான் ஆமான கருப்பு பணம் வாங்கினேன், ஆனா அது வரி கட்ட மாட்டேன், மறுபடியும் ஒரு மேல்முறையீட்டுக்கு போயிருக்கார் தூய சக்தி விஜய். விஜய் அதுல என்ன எழுதி இருக்குங்கிறது எந்த விதமான புரிதலும் இல்ல, எந்த விதமான புரிதலும் இல்லாமல் விஜய் பேசுகிறார். சட்டமன்றத்துல விஜய் நினைக்கிறார் இந்த பக்கோட சாப்பிட்டு நினைக்கிறார் போல. ஏன்னா சட்டமன்றத்துடைய கூட்டத்தொடரை விஜய் பார்த்ததே கிடையாது. என்ன பிரச்சனைனா விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் அரசியலோ இல்ல அரசியல் தாண்டி எந்த விஷயம் தெரியாத ஒரு காரணத்தினால் அவர்களோட அறியாமையை வச்சுட்டு என்ன பண்றாங்க, இவங்கதான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி தலைவர்கள் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இவரு ரொம்ப சரியா இருக்காரா, இவரோட கட்சிக்காரங்க சரியா இருக்காங்களா? இன்னைக்கு இவர் யாரெல்லாம் நாளைக்கு அமைச்சர்களாக ஆக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த மாவட்ட செயலர்கள் எல்லாம் ஊழல் பேர் வழியா இருக்கான். தூய சக்தின்னு சொல்லிட்டு அவரே எப்படி அரசாங்கம் ஏமாத்தலாம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. புசியானது எல்லா பொறுப்புக்கும் காசு வாங்கிட்டு தான் பொறுப்பு போட்டுட்டு இருக்காரு. இவரோடெல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க, நாங்க லஞ்சத்தை ஒழிக்க போறோம். ஜனநாயகம் லீக் ஆனது திமுக பண்ண சரின்னு அவங்க ஒரு பக்கம் பிரசாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. விஜய் ரொம்ப தெளிவா ஒரு கிரிமினல் வேலை பார்த்திருக்காரு. ஏன்னா வேணுனே அந்த படத்தை லீக் பண்ணி என்ன பழி வாங்குறாங்க திமுக விஜய் பேசுறாரு பாருங்க. விஜய் ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ணுவார். எப்படி கரூர் ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்றாரோ, தன்னோட குடும்ப விஷயத்துல ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்றாரோ, அதே விக்டிம் கார்டு விஜய் பேசுவார். லிங்கை ஷேர் பண்ணணும், எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? லிங்கை எவர் ரிலீஸ் பண்ணணும், அவன சோர்ஸ் முதல்ல காலி பண்ணுங்க நான் சொல்றேன். சோர்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த சோர்ஸ் நீளுகின்ற இடம் விஜய் தரப்பாக இருக்கும், விஜய் சுத்தி இருக்கிறவங்களாக இருக்கும். விஜய் கூட இது போட்டி திமுக தாவேகன்னு சொல்லி சொன்னாலும் இந்த களம் என்பது திமுக அதிமுக களம் தான். விஜய் இந்த ஸ்பேஸ்ல கிடையவே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். களத்தை ஷார்பன் பண்றதுக்கான வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செய்யறது அவருக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். ஒருவேளை இதை தோற்று போனார் என்றால் அவர் 11ஆம் தோல்வியை சந்திப்பார். அப்ப அவருடைய பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு மறுபடியும் நிறைய கேள்விக்குறிகள்லாம் எழுப்புவாங்க. ஆனா திமுக மேல நிறைய விமர்சனம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்ப வரைக்கும் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, ஊழல் பிரச்சனை இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, இதெல்லாமே இருக்கு. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கான நிச்சயமாக இருக்கு. நீங்க அதை தாண்டி ப்ரோ இன்கம்பன்சி ஒண்ணு இருக்குல்ல. இப்ப காரைக்குடியிலாவது வெற்றிக்கான வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கா? விஜய் போதனையான ஒரு புதிய ஒருத்தர் பேச வரும்போது அவருக்கு பெரிய சேலஞ்சா இருக்கும். இந்த எலெக்ஷன்ல சீமான் அவர்கள் தன்னுடைய வாக்கு சதவீதமான அந்த 8% தக்க வச்சிட்டாருன்னா நான் மிகப்பெரிய ஒரு சாதனை நான் சொல்லுவேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப குமரியில தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு, அது கூட திமுக பார்த்து காப்பி அடிச்சுதான் அறிவிச்சிருக்காருன்னு நிறைய விமர்சனங்கள் ஆயிருக்கு. ஊழல் இல்லாத ஒரு திட்டங்களை நான் செயல்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்கு சார்? நிச்சயமாங்க, இந்த ஊழல் இல்லாத திட்டங்கள் செயல்படுத்துவேன்னு சொல்ற அதே நேரத்துலதான் விஜய் தன்னோட வருமான வரி வழக்கிற்கு நான் வரி கட்ட மாட்டேன், நான் ஆமான கருப்பு பணம் வாங்கினேன், நான் கருப்பு பணம் தான் வாங்கினேன், ஆனா அது வரி கட்ட மாட்டேன், மறுபடியும் ஒரு மேல்முறையீட்டுக்கு போயிருக்காரு தூய சக்தி விஜய். ஒரு பக்கம் தூய சக்தியா டிக்ளேர் பண்றாரு, கருப்பு பணம் வாங்குறாரு, கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறாங்க வருமான வரி. இப்ப எவ்வளவு பணி வாங்கின, முதல்ல 5 கோடின்னு போய் சொல்றாரு, உண்மையை சொல்ல போனா அப்புறம் 10 கோடி, முதல் 15 கோடின்னு சொல்லி சொல்றாரு. கருப்பு பணமா புலி பணத்துக்கு 15 கோடி வாங்கிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு விஜய். ஃபைன் பண்ண ஃபைன் கட்ட மாட்டேன். எவ்வளவு அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாரு, அவரோட தூய சக்தின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. ஊழல் பத்தி இந்த பக்கம் பேசுறாரு. சரி, ஊழல் பத்தி அவர் பேசல, வாசிச்சாரு. முதல்ல என்ன சொல்றாரு, எல்லோருக்கும் ஒரு சிட்டிசன் கார்டு, பிரிவிலேஜ் கார்டுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த கார்டு மட்டும் இருந்தால் போதும், ஊழலே நடக்காது. எப்படி நடக்காது? ஊழல் நடக்காது. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் நீங்க சார் யார் தெரியுமா அந்த கார்டு வச்சிருக்கேன், இனிமேல் லஞ்சம் கேட்பீங்க சார், ஐயோ அந்த கார்டை பார்த்தா பயந்துட்டேன், லஞ்சம்லாம் கேட்க மாட்டேங்க, நீங்க இன்னும் இவ்வளவு பெரிய கார்டு எடுத்துருந்தீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா? அதாவதுங்க, அதனாலதான் சொல்றேன், விஜய் அதுல என்ன எழுதி இருக்குங்கிறது எந்த விதமான புரிதலும் இல்ல, எந்த விதமான புரிதலும் இல்லாமல் விஜய் பேசுகிறார். சேவை பெறும் உரிமை சட்டம், நீங்க சேவை பெறும் உரிமை சட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். அந்த சட்டத்துக்காக நல்லா 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ச்சியா வேலை பார்த்திருக்கேன். தமிழ்நாடு முழுக்க 7000 கிலோமீட்டர் பயணிச்சு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கும். இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் வந்துச்சுன்னா அரசு அலுவலகங்கள்ல இருக்கிற லஞ்சத்தை குறைப்பதற்கான, முற்றம் ஒழிப்பதற்கான ஒரு வழி. ஆனால் விஜய்க்கு அதெல்லாம் புரிதல் இல்ல. அதுல ஒரு ஆப்ல போடுங்க, என்னது பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம், லைசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு மொட்டையா சொல்றாரு தவிர அதை ஒரு புரிதல் ஏற்படுத்தணும் கூட அவருக்கு தெரியல. சேவை பெறும் உரிமை சட்டம்னா என்ன? சேவை பெறும் உரிமை சட்டம் ஒரு சிட்டிசன் சார்ட்டர் ஒண்ணு இருக்கு. இத்தனை நாட்களுக்குள் நீங்க ஒரு மனு கொடுத்தீங்கன்னா இத்தனை நாட்களுக்குள் அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு அதை முழுமைப்படுத்தி கொடுக்கணும். ஒருவேளை அதை கொடுக்க தவறும் பட்சத்தில் அதற்கு காரணமான அதிகாரி தண்டிக்கப்படுவார். இதுதான் சிம்பிளா சொல்லணும் விஜய். அது புரிஞ்சாதான் சொல்ல முடியும். அது புரியாம சேவை சட்டம், ரைட் டு சர்வீஸ் ஆக்ட், நீங்கள் அதற்கு ஆம் ஆம் அப்படின்னு படிச்சுட்டு போனா ஒண்ணுமே புரியாது மக்களுக்கு. ஏன்னா அதை பார்க்க வர கூட்டம் அதை கேட்கிற கூட்டமாகவும் இல்லை. அதே மாதிரி என்ன சொல்றாரு, நீங்க இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் கையெழுத்து போட்டா அது நிச்சயமாக சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும்.
5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டா அது ஒரு நாள் முழுக்க ஒதுக்கி நாங்கள் விவாதிப்போம். விஜய்க்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, சட்டமன்றத்துல விஜய் என்ன நினைக்கிறார், அந்த பக்கோட சாப்பிட்டுறேன்னு நினைக்கிறார் பொழுது. ஏன்னா சட்டமன்றத்தோட கூட்டத்தொடரை விஜய் பார்த்ததே கிடையாது. வரைக்கும் வாழ்க்கையில சட்டமன்றத்தோட கூட்டத்தொடர்ங்கிறது லைவ் வருது. இப்போ அதை லைவ் எல்லாம் பார்த்தாருன்னா சட்டமன்றத்துக்கு எப்படி போறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க, எதிர்கட்சி இல்ல எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களோ எதிர்கட்சி எம்எல்ஏக்களோ என்ன கேள்விகளை எழுப்புறாங்க, அதுக்கு அமைச்சர் பெருமக்கள் என்ன பதில் சொல்றாங்க. இவர் வந்து சொல்றாரு இல்லையா, 10,000 பேர் கையெழுத்து போடணும், 5 லட்சம் பேர் கையெழுத்து போடணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்பதை இந்த சட்டமன்ற உறுப்பினர் போய் பேசுவார். அதற்கு அமைச்சர் தரப்புல என்ன பதில் சொல்லுவாங்கிறது பேசுவார். எதிர்கட்சி எம்எல்ஏக்களும் அந்த கேள்வியை கேட்பாங்க. இது இப்ப சாத்தியப்படும் சாத்தியப்படாதுங்கிறத பேசுவாங்க. முக்கியமான பிரச்சனைகளுக்கு சட்டமன்றம் எப்பொழுதும் கூடி விவாதித்துக் கொண்டுதான் இருக்கும். இவர் ஏதோ என்ன நடக்குதுன்னு தெரியாத காரணத்தினால 10,000 பேர் கையெழுத்து போட்டா நாங்க அதை விசாரிப்போம், நாங்க 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டா அது ஒரு நாள் முழுக்க, ஒரு நாள் இல்ல சார், சட்டமன்றம் கூடுவதே அதுதான். சட்டமன்றத்தோட அடிப்படை என்பதே மக்களின் பிரச்சனைகளுக்கு, மக்களுக்கு சட்டங்களை வந்து சரியாக செயல்படுத்துவதற்கும் சட்டம் இயற்றுபவர்கள் லெஜிஸ்லேட்டர்ஸ்க்கான அர்த்தமே விஜய்க்கு தெரியல. இதை உருவாக்குவதுதான் சட்டமன்றம், இதை உருவாக்குவதுதான் பாராளுமன்றம். அதெல்லாம் தெரியாத காரணத்தால் விஜய் நினைச்சிட்டு இருக்காரு எதுவுமே நடக்காது போல இருக்கு, சும்மா போய் வேடிக்கை பார்த்து போல நினைச்சிட்டு இருக்காரு. இவர் தான் புதுசா வந்து ஏதோ செய்யற மாதிரி. என்ன பிரச்சனைனா, விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் அரசியலோ இல்ல அரசியல் தாண்டி எந்த விஷயம் தெரியாத ஒரு காரணத்தினால் அவர்களோட அறியாமையை வச்சுட்டு என்ன பண்றாங்க, இவங்கதான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி, இவங்கதான் அரிஸ்டாட்டல் மாதிரி, இவங்க கிரேக்க தலைவர்கள் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது தெரியாத காரணத்தினால் இவர் அதெல்லாம் சொல்றாரு. இது எல்லாம் ஆமா தொழில்நுட்பம், இது எல்லாமே இருக்குங்க. இது எதுவுமே வந்து இது இன்னுமே சொல்றேன், இப்போ தொழில்நுட்பம் இருந்தாலும் ஏன் லஞ்சம் வருது? நீங்க இப்போ ஒண்ணு சிம்பிளா சொல்றேன், நீங்க வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போறீங்க, ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் போறீங்க, எல்லாமே ஆன்லைன் தான். நீங்க ஆன்லைன் என்னதான் கொண்டு வந்துட்டாலும் கடைசி ஸ்டெப் அப்ரூவ் பண்றான் பாருங்க, அந்த இடத்துல ஒரு அரசு இதே உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர் என்ன சொல்வார், தம்பி லஞ்சம் கொடுத்துட்டியா, லஞ்சம் கொடுத்துட்டேங்க, லஞ்சம் கொடுத்தாதான் அப்ரூவ் பண்ணுவார். அந்த பட்டனை உங்களால அனுப்பலாம் முடியாது. இதுதான் இன்னைக்கு நடக்குது. நீங்க டிமானிட்டேஷன் வந்துச்சுங்க, அதே நேரத்துல நான் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நான் போயிருந்தேன். டிமானிட்டேஷனுக்கு முன்னாடி 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த இடத்துல டிமானிட்டேஷனுக்கு போது 2000 ரூபாய் கேட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த காசு தான் கூடிச்சே தவிர லஞ்சத்தெல்லாம் அது ஒழிக்கல, டிமானிட்டேஷன் ஒழிக்கல, எதுவுமே ஒழிக்கல. எது ஒழிக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு நேர்மையான தலைவர்கள் வேணும். இங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா வச்சுங்களேன். நான் உதாரணமே சொல்றேன். நீ சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து மதுரை ஆட்சியராக இருக்கும் பொழுது மதுரை வேற மாதிரி இருந்துச்சு. சகாயம் ஐஏஎஸ் போன பிறகு மதுரை வேற மாதிரி ஆயிடுச்சு. டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்து ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் நேர்மையா இருக்கும்போது அந்த டயத்துக்கு வேலை நடக்கும், மக்களுக்கான கேள்விகள் கேட்டா அதுக்கு பதில் கிடைக்கும், அக்சசிபிலிட்டி இருக்கும், எல்லாமே நடக்கும். இங்க சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சரியில்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம் இவர் சொல்றது அரசியல்வாதிகள் மோசமா இருக்கிறாங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஆனா இவர் ரொம்ப சரியா இருக்காரா, இல்ல இவரோட கட்சிக்காரங்க சரியா இருக்காங்களா? இன்னைக்கு வந்து இவர் யாரெல்லாம் நாளைக்கு அமைச்சர்களாக ஆக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த மாவட்ட செயலர்கள்லாம் ஊழல் பேர் வழியா இருக்கான். அவங்க வந்து வட்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பல இடங்கள்ல அவங்க மேல நிறைய குற்ற புகார்கள் இருக்கு, காசு வாங்கிட்டு ஏமாத்தின குரூப் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. விஜயே வந்து தூய சக்தின்னு சொல்லிட்டு அவரே எப்படி வந்து அரசாங்கத்தை ஏமாத்தணும்னு வேலை பார்த்துட்டு இருக்காரு. புசியானந்து எல்லா பொறுப்புக்கும் காசு வாங்கிட்டு தான் பொறுப்பு போட்டுட்டு இருக்காரு. இவரெல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க, நாங்க வந்து லஞ்சத்தை ஒழிக்க போறோம், மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? உன் கட்சியில இருக்கிற லஞ்சத்தை ஒழிக்க முடியல, உன் கட்சியில ஒரு நேர்மையா இருப்பவர்களை அங்கீகரிக்க முடியல, நீ எப்படி வந்து இதை ஒழிப்ப அப்படின்னா மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஜனநாயகம் லீக் ஆனது வந்து திமுக பண்ண சரின்னு அவங்க ஒரு பக்கம் பிரசாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இது இந்த நேரத்துல இந்த ஜனநாயகன் படம் வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து டிவிகேக்கு ஏற்படுத்தும்? இது டிவிகே ஆளுங்களே ஒரு பக்கம் இது லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க அந்த ஜனநாயகோட லேட்டஸ்டா ஒரு செய்தி நீங்க பாத்திருப்பீங்க, நியூஸ் கார்டா வந்துட்டு இருக்கு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் நடிப்பார். இதுதான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். விஜய் வந்துங்க ரொம்ப தெளிவா ஒரு கிரிமினல் வேலை பார்த்திருக்காரு. நீங்க இந்த ஜனநாயகன் லீக்கின் மூலியமாக யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க திமுக லீக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக பெரிய நஷ்டம். ஒண்ணு, இந்த படத்தை கொண்டு இந்த படத்தை பார்க்க கூடாது அப்படிங்கறத திமுக நோக்கமா இருக்கும். இந்த படத்தை பார்க்க வச்சுட்டாங்கன்னா திமுக நஷ்டமா இருக்கும். ரெண்டாவது, அரசியல் ரீதியாகவும் இன்னொரு 4-5 நாள் கழிச்சு விஜய் இந்த கேம்பெயின்ல பேசுவார். ஏன்னா வேணுனே அந்த படத்தை லீக் பண்ணி என்ன பழி வாங்குறாங்க திமுக, விஜய் பேசுறாரு பாருங்க. விஜய் ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ணுவார். எப்படி கரூர் ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்றாரோ, தன்னோட குடும்ப விஷயத்துல ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்றாரோ, அதே விக்டிம் கார்டு விஜய் பேசுவார். அதே நேரத்துல இப்ப அடுத்த படத்துல விஜய் நடிக்கிறதுக்கு ஒரு லான்ச் படம் முடிச்சிட்டார். அப்போ இந்த ஜனநாயகன் லீக்கால நன்மை அடைந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் தான். ஒரு பக்கம் நான் படத்தை கொண்டு போய் சேர்த்துட்டேன், ரசிகர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவன் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணாதான் ஷேர் பண்ண சொல்லிட்டு அவன் ஷேர் பண்ணி படத்தை பார்த்து முடிச்சிட்டான். எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி பார்த்து முடிச்சிட்டான். இன்னொரு பக்கம் நான் வந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்ல அடுத்த படம் நடிச்சு கொடுத்துருவேன். மூணாவதாக அரசியல் ரீதியாக நான் பழி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்போ இதனால நன்மை அடைந்தவர்கள் விஜய் தரப்பினர் மட்டுமே. இப்ப கூட சைபர் கிரைம் வந்து ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ண செய்தி வருது. இந்த 6 பேரும் லிங்கை ஷேர் பண்ணவங்க. நான் என்ன சொல்றேன்னா, லிங்கை ஷேர் பண்ணணும், எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? லிங்கை எவர் ரிலீஸ் பண்ணணும், அவன சோர்ஸை முதல்ல காலி பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். சோர்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த சோர்ஸ் நீளுகின்ற இடம்
விஜய் தரப்பாக இருக்கும், விஜய் சுத்தி இருக்கிறவங்களாக இருக்கும். அவங்கள தாண்டிலாம் இந்த லீக்கா இருக்க வாய்ப்புகளே கிடையாது. விஜய் இந்த படத்துக்கான சம்பளம் வாங்கிட்டாரு. இதோட கலெக்ஷன் எல்லாம் பெருசா பாதிக்காது. அவங்க ஏப்ரல் 24 ரிலீஸ் பண்ணாலும் சரி, மே 4 ரிலீஸ் பண்ணாலும் சரி, கலெக்ஷன் எல்லாம் பாதிக்காது. ஏன்னா விஜயோட ரசிகர்கள் விஜய் படம் எவ்வளவு குப்பையா இருந்தாலும் பார்ப்பாங்க, என்ன கொடுத்தாலும் பார்ப்பாங்க. அவங்க அந்த ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற காரணத்தினால் விஜய்க்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. விஜய் இதை எப்படி அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தாரோ அது சரியா பயன்படுத்த பார்க்கிறேன். இதனால் லாபம் அடைந்த தரப்பு என்பது விஜய் தரப்பு மட்டும்தான். இப்ப கண்டிப்பா விஜய் மறுபடியும் ஒரு படம் நடிக்க போறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இல்லங்க, இப்ப மட்டும் இல்லைங்க, நான் சொல்றேன், இது ஒரு காரணம். நான் சொல்றேன் இல்லையா, விஜய் இந்த கடைசி படம் சொன்னதே பொய். அவர் முதல்ல கடிதம் எழுதினார்ல, நான் கேரியரை விட்டுட்டு வரேன்னு சொன்னதே மோசமான பொய். ஏன்னா நான் அந்த கட்சியில இருந்தேங்க, நான் கட்சியில சொல்றேன் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரதர், அவர் கண்டிப்பா நடிக்க போறார் பிரதர் என்ன சொன்னாங்க. ஜான் ஆரோக்கியசாமி பொலிட்டிக்கல் ஸ்டடீஸ் சொன்னாரு, இதெல்லாம் சும்மா பிரதர், சும்மா நாங்க பொய் சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. அவர் தொடர்ச்சியா படத்தை நடிக்க போறார், அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. இப்ப ஈஸியா அப்படி ரசிகர்களை ஏமாத்தணும். ரசிகர் சில பேர் கேட்பாங்க, என்ன நடிக்க போயிட்டா அப்படி எங்களை ஏமாத்த இல்லப்பா, உங்களை ஏமாத்தலப்பா, அவங்க பாவம் இல்லப்பா, அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, கஷ்டப்படுறவங்களை கை தூக்கி விடுறதானே நம்மளுடைய கடமை, அதை நம்ம செய்ய வேண்டாமா, நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கதை அளக்கிறதுக்காக விஜய் இந்த ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கிறார். விஜய் கரெக்டா அடுத்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் இந்த எப்படா அவருக்கு 26 வரும்னு யோசிச்சுட்டே இருப்பார். அடுத்து போய் ஓட்டு போட்டோமா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான், தேர்தல் கட்சி அதை தூக்கி போட்டு அடுத்த கதை டிஸ்கஷன்ல உட்கார்ந்துருவாரு. அடுத்த என்ன படம் பண்ணலாம், யாரை வச்சு படம் பண்ணலாம் அப்படிங்கிற வேலையில ஒரு விஜய் இறங்கிடுவார். ஓகே சார். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இந்த தேர்தல் அதிகமாவே வெளிப்பட்டு இருக்கு. இப்ப இடையில கூட பிரேமலதா அவர்கள் அவங்க பேரை விசிக தலைவர் திருமா சொல்லும் போது ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சாங்க. இதை முதலமைச்சரும் மௌனம் காத்தாரு, நிறைய விமர்சனங்கள் இருக்குல்ல சார், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லங்க, நீங்க அந்த கூட்டணியில பெரிய சிக்கல்கள்லாம் இல்லைங்க. நீங்க இன்னும் சொல்ல போனா பிரேமலதா விஜயகாந்த் ஒரு காலத்துல நீங்க மக்கள் நல கூட்டணி அப்படின்னு இருக்கும் பொழுது விஜயகாந்த் எவ்வளவு தீர்மானம் தூக்கி பிடிச்சாருங்கிறது தெரியும். அவர் தான் போய் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிச்சாரு. வைகோ அவர்களும் மற்ற கம்யூனிஸ்ட் போய் தான் அறிவிச்சாங்க. அதனால அவங்களுக்கு பெரிய முரண்கள்லாம் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. நீங்க இன்னொன்னு, பிரேமலதா விஜயகாந்த் சாதிய ரீதியாக இப்ப நீங்க மற்ற திமுக அதிமுக இருக்கிற சில அமைச்சர்கள்லாம் சாதிய ரீதியாக பட்டியலின மக்களை பார்க்கின்ற பார்வை, அவர் கொடுக்கும் மரியாதைலாம் நிறைய நம்ம பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். ஆனா தேமுதிக இல்ல பிரேமலதா விஜயகாந்த் அந்த மாதிரியான ஒரு மோசமான பார்வை வச்சிருக்கிறார். பட்டியலின மக்களை வேற மாதிரி நடத்த டிஸ்கிரிமினேட் பண்ணார், அதெல்லாம் நம்ம என்னைக்குமே நடந்ததே கிடையாது. அதனால அவர் அந்த மாதிரி செய்யக்கூடிய நபரும் கிடையாது. திருமாவளவனும் இதெல்லாம் ஏத்துக்கிட்டு போகக்கூடிய நபரும் கிடையாது. அதனால அரசியல் ரீதியாக இது ஏதாவது பல விஷயங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சலசலப்பு இருக்கு, வேற மாதிரி சலசலப்பு இருக்கு. என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி இந்த கூட்டணிக்குள்ள அவர் பிரச்சாரம் பண்ணலங்கிறது பெரிய பிரச்சனை நான் பார்க்கின்றேன். இதை அவர் செஞ்சிருக்கணும். போன வாட்டி இருந்த அந்த ஒரு இம்பாக்ட் ஏன் இல்ல? பாண்டிச்சேரியில கூட ராகுல் காந்தி ஒரு நேரத்துல வராரு, ஸ்டாலின் ஒரு நேரத்துல வராரு. திமுக வேட்பாளர்களை ராகுல் காந்தி மேடல ஏத்தவே இல்லை, ஆனா ஸ்டாலின் எல்லாத்தையும் ஏத்துறாரு. நீங்க அங்கேயே ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு சொல்லிட்டு அவங்களே சில தொகுதியில அவங்கள 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. சோ நீங்க ராகுல் காந்தி இந்த கூட்டணி ஒன்றாக இணைந்து இப்ப எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில உட்கார்ந்து ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கையை தூக்கி ஒரு மேடையில் நின்று பேசாததுங்கிறது அது தவறு நான் பார்க்கின்றேன். ராகுல் காந்தி கேரளால முடிஞ்சிருச்சு எலெக்ஷன், அசாம்ல முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றாரு? வெஸ்ட் பெங்கால் போய் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காரா? வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு முக்கிய, வெஸ்ட் பெங்கால நீங்க ஜெயிக்க போறது ஒரு சீட் கூட ஜெயிக்க போறது கிடையாது. ஆனா இங்க நீங்க சீட் ஜெயிக்க போறீங்க. கூட்டணி கட்சியா இருந்தாலும் இங்க ஒரு 18 சீட் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அங்க நீங்க வெஸ்ட் பெங்கால ஒரு சீட் கூட ஜெயிக்க போறது கிடையாது. அதுக்கு எதுக்கு இவ்வளவு எஃபோர்ட்ஸ் போடுறீங்க? நீங்க ப்ராப்பரா செய்ய வேண்டியது தமிழ்நாட்டுல நம்ம கூட்டணி கட்சிக்கு போய் ஆதரிக்கணும், நம்ம கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரிக்கணும், அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும், அவங்களுக்காக ஒரு பொதுக்கூட்டம் போடணும். ராகுல் செஞ்சிருக்கணும். போன வருஷம் செஞ்சார், போன வாட்டி செஞ்சார். அது செய்யாது நம்ம மேல தவறாக பார்க்கின்றோம். ஏன்னா இது எவ்வளவு முரண்டு பிடிச்சு இந்த சீட்ஸை வாங்கினாங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளவு இது இந்த கூட்டணி இருக்குமா இருக்காதாங்கிறது எவ்வளவு இழுபறி போச்சுங்கிறத பார்த்ததும் அதற்கு பிறகு நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த புள்ளியை ராகுல் காந்தியிடம் தொட்டிருக்க வேண்டும். அதை செய்யாமல் தவிர்ப்பதுங்கிறது அது தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கு நான் பார்க்கிறேன். ஓகே சார். என்டிஏ கூட்டணி அவங்களும் பிரச்சாரத்தை பல இடங்கள்ல முன்னெடுத்துட்டு வராங்க. இபிஎஸ் அவர்கள் நிறைய இடங்கள்ல நேரடியா ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேலேயே இருக்கட்டும், உதயநிதி மேலேயே வச்சுட்டு இருக்காங்க. இவருடைய பிரச்சாரத்தையும் இந்த என்டிஏ கூட்டணியுடைய களம் எப்படி இருக்குன்றத பாக்குறீங்க? இல்ல, அவங்க எவ்வளவு டஃப்பாக்க முடியுமோ அவ்வளவு டஃப்பாக இருக்க முயற்சி பண்றாங்க. நீங்க இப்போ விஜய் கூட இது போட்டி திமுக தாவேகன்னு சொல்லி சொன்னாலும் இந்த களம் என்பது திமுக வரைக்கும் அதிமுக களம் தான். விஜய் இந்த ஸ்பேஸ்ல கிடையவே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த களத்தை ஷார்பன் பண்றதுக்கான வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செய்யறது அவருக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். ஒருவேளை இதை தோற்று போனார் என்றால் அவர் 11ஆவது தோல்வியை சந்திப்பார். தொடர்ச்சியாக அரசியல் களத்துல அவர் இன்னொரு 4 வருஷம் 3 வருஷம் அமைதியா இருக்கணும். அப்புறம் பார்லிமெண்ட் தேர்தல் தான். அப்ப அவருடைய பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு மறுபடியும் நிறைய கேள்விக்குறிகள்லாம் எழுப்புவாங்க, சுத்தி இருக்கிறவங்க கேள்வி எழுப்புவாங்க. அப்படிங்கிற சிக்கல்லாம் இருக்கு. தினகரன் உள்ள கொண்டு வந்துட்டாரு. பட் இதே தினகரனே நாளைக்கு தோத்து போயிட்டா அவர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு அதனால நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால எப்படியாவது கடினப்பட்டு இதை ஜெயித்து விட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. சில சர்வீஸ் கொடுக்கறது ரொம்ப க்ளோஸா போதுன்னு சொல்றாங்க. பட் தெரியல. நீங்க அந்த அளவுக்கு, ஏன்னா நான் பாக்குறதுங்க எப்பயுமே
இந்த எலெக்ஷன் ரிட்டோரிக், இந்த எலக்டோரல் நேரங்கள்ல இவர்கள் வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு இதை பார்த்தா மக்கள் வாக்களிப்புன்னு எனக்கு தோணல. மக்கள் இந்த 5 வருடத்தில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எப்பயோ முடிவு பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆட்சி இருக்கணுமா வேணாமா, எனக்கு இதனால நன்மை நடந்திருக்கா, நன்மையா இருக்கா, இல்ல இதனால நான் மோசமா இருக்கேனா அப்படிங்கறத மக்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட உணர்ந்துடுறாங்க. அதனால இந்த தேர்தல் கால பிரச்சாரங்களுக்கு போதுதான் மக்கள் பெருசா யோசிக்கிறது இல்ல நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த முடிவுகள் அதனாலதான் பல நேரங்களில் நீங்க ப்ரீ போல் அலையன்ஸ்ல என்ன ப்ரீ சர்வேல என்ன நடந்திருக்கோ அதே தான் உங்களுக்கு கடைசியா ரிசல்ட்ஸ்ல வந்திருக்கும். சில நேரங்கள் சொல்லுவாங்க, இந்த போன வாட்டில அந்த பாராளுமன்ற தேர்தல பயங்கரமா இந்தியா பிரச்சாரம் பண்றாங்க, 5 சீட்டு ஜெயிக்க போறாங்க. இல்ல, நான் சொன்னேன் அப்ப 40 இருந்துச்சுன்னா இப்ப 40 தான் இருக்கும், அதை தாண்டி போகாது. அது சும்மா இந்த எலெக்ஷன்ல பயங்கரமா ஒரு வேலை பார்த்துட்டாரு, பயங்கரமா பேசிட்டாரு, அதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த நேரங்கள் ஏன்னா மக்களுக்கு இந்த பிரச்சாரம் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. இவர் என்ன இலவசம் கொடுக்க போறாரு, அவர் என்ன இலவசம் கொடுக்க போறாரு, இது என்ன பண்ணிருக்காங்க, இது என்ன பண்ணல, மகளிர் உரிமை தொகை இது எவ்வளவு வாங்குறோம் வாங்கல, நம்ம எல்லாருக்கும் ஏன் கிடைக்கல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏன் இவ்வளவு இருக்கு, பாலியல் புகார்கள் இருக்கு, இந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த கட்சிகள் அந்தந்த நேரத்துல பேசுறாங்கன்னா அந்தந்த நேரத்துல பேசல. எலெக்ஷனுக்காக காத்திருந்து பேசுற மாதிரி ரொம்ப லேட்டா தான் பேசுறாங்க. மக்கள் எல்லாத்தையும் சீர்தூக்கி பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ இதனால என்டிஏ கூட்டணி முயற்சி கடுமையான முயற்சிகள் பண்றாங்க. பட் ஆனா இதை மீறி அவங்க ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறிதான். இதை மீறி திமுக கூட்டணி இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய டஃப்பான ஃபைட் வந்தா கூட கொஞ்சம் எட்ஜ் த்ரூ பண்ணிடுவாங்க நான் பாக்குறேன். ஆனா திமுக மேல நிறைய விமர்சனம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்ப வரைக்கும் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கும். இதை ஓவர் பண்ணி திமுகக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பாங்க. இல்லங்க, கண்டிப்பா ஏற்படுத்திருக்குங்க. நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, ஊழல் பிரச்சனை இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, இதெல்லாமே இருக்கு. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கானா நிச்சயமாக இருக்கு. நீங்க அதை தாண்டி ப்ரோ இன்கம்பன்சி ஒண்ணு இருக்குல்ல. இப்ப திமுக எதை முன்வைக்கிறாங்க, நாங்க 1,31,00,000க்கு நாங்க 31,00,000 மகளிருக்கு நாங்கள் உரிமை தொகை கொடுத்திருக்கோம், நாங்க விடியல் பயணம் ஒண்ணு கொடுத்திருக்கோம், படிக்கின்ற மகளிருக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம், பசங்களுக்கு தமிழ் புதல்வர் திட்டம் கொடுக்குறோம், லேப்டாப் கொடுத்திருக்கோம், இதெல்லாம் அவங்க எலெக்ஷன் பிளான்கா வைக்கிறாங்க. நாங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸா என்னென்ன பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. நீங்க செக்டார் வைஸா நீங்க பார்க்கலாம். நீங்க ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இந்த திமுக ஆட்சி மேல கடுமையான அதிருப்தியில இருந்தாங்க. ஆனா நீங்க அதை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றி கொடுக்கலங்கிறதுக்காக தான் திமுக என்ன சொன்னாங்க, நாங்க நிறைவேற்றி கொடுப்போம்னு சொன்னாங்க, அவங்களுக்கு நிறைவேற்றல. அப்ப 2 ஆட்சியாளர்களுமே அதை செய்யல அப்படிங்கறது பிரச்சனை இருக்கு. இப்ப ஓரளவுக்கு ஏதோ சமாளிச்சு டிஏபிஎஸ் திட்டம் கொண்டு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நீங்க பகுதிநேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருந்தாங்க. இந்த பகுதிநேர ஆசிரியர்கள் போராட்டத்தை அவங்க முடிச்சு வைக்கிறாங்க. செவிலியர்கள் போராட்டம், இந்த மாதிரி எத்தனையோ போராட்டங்களை, இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் யார் முதல் காரணம் தான் அதிமுக இருப்பாங்க, திமுக நீட்சியா இருப்பாங்க. அதுதான் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அதனால தார்மீக ரீதியாக இந்த இடத்துல நான் போய் இந்த வாக்கு சேகரிக்க முடியும், இந்த மக்களுக்கு போராட்டத்துக்கு ஆதரவா நிக்க முடியுமான்னா அந்த இடத்துலயும் அதிமுக நிக்க முடியல. அப்ப செக்டாரா மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? நீங்க ஓகே எங்க போன வாட்டி 10 வருஷமா இருக்கும் போதே அது நிறைவேற்றல, 5 வருஷமா இருக்கும் போது நீங்கள் நிறைவேற்றல, அப்ப மறுபடியும் எடப்பாடி நிறைவேற்றிடுவாரா? மக்கள் எப்படி நம்புவாங்க? அந்த இடத்துல புதிய கட்சியான தாவேக்கு போன்றவர்கள் அவங்க ஸ்கோர் பண்ணாங்களா, அவங்களும் ஸ்கோர் பண்ண அவங்க வாங்கி முடிட்டு பேசாம இருந்தார். விஜய் களத்துக்கு வரல, விஜய் அதை பத்தி பேசவும் இல்லை. மக்களுக்கு உண்மையிலே என்ன கேட்டீங்கன்னா இந்த 3 கட்சிகளுமே இல்லாமல் யாராவது ஏதாவது செய்வாங்களா? அதுவும் இல்லாம பெரிய சிக்கல்ல தான் இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிறதுல ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமாக இருக்கிறது. அதை தாண்டி ப்ரோ இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் இருக்கு, கூட்டணி கட்சிகளோட பலம் இருக்கு, கூட்டணி கட்சிகள் என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு இருக்கு, கேண்டிடேட்ஸ் நிறைய போறாங்க பேசுறாங்க. அதெல்லாம் மொத்தமா சீர்தூக்கி தான் பாக்குறேன். இங்க பிரச்சனைகள் இருக்கு, அது ஒரே ஒரு காரணம் மட்டுமே போதும் இந்த ஆட்சியை தூக்கி எறிகிறதுக்கு. அந்த அளவுக்கு நீங்க ஒரு காலத்துல மிக மோசமான கொடுங்கோல் ஆட்சி தான் திமுக இருந்தது. மிக மோசமான கொடுங்கோல் ஆட்சி அதிமுக அப்பெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஜெயலலிதா ஆட்சி ரொம்ப மோசமா இருந்துச்சு, கண்டிப்பா போயிட்டு நமக்கு தெரியும். திமுக ஆட்சியில பாருங்க, நீங்க லேண்ட் கிராப்பிங் இருக்கு, கொலை கொள்ள நடக்குது, ரொம்ப சகஜமா வெட்டுறாங்க, இதெல்லாம் இருந்து நம்ம பார்த்தா நம்ம முன்னாடி ஜட்ஜ் பண்ணலாம், ஆமாங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க மக்கள். ஆனா இப்பொழுது அந்த அளவு தீவிரமான பிரச்சனைகள் எல்லாம் இல்ல, மக்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு. ஆனால் அதை தாண்டி ப்ரோ இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸும் தொடர்ச்சியா இருக்குன்னு நான் பாக்கிறேன். ஓகே சார், நம்ம தொடர்ந்து திமுக, அதிமுக, தாவேகா பத்தி பேசணும். தொடர்ந்து களத்துல ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் முன்னெடுத்துட்டு வராரு சீமான் அவர்கள். அவருடைய அரசியல் எப்படி இருக்கு? காரைக்குடியிலாவது வெற்றிக்கான வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கா? ரொம்ப டஃபா தாங்க இருக்கும். நீங்க அவர் தொடர்ச்சியா முயற்சி பண்றாரு. அவர் இப்ப இவர்கள் இந்த 3 பேருக்கும் அவருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 பேரும் செய்யாத ஒன்றை அவர் செய்கிறார், அல்ல சொல்லாத ஒன்றை தான் சொல்கிறார். இது அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு. நீ இலவசம் கொடுப்பியா, நான் இலவசம் வேணா, நான் முற்றிலும் இருப்பேன். நீ ஓட்டுக்கு பணம் கொடுப்பியா, நான் ஓட்டுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன். நீ வேட்பாளர்களை இப்படி இறக்குவியா, நான் வேற மாதிரி இறக்குவேன். தொடர்ச்சியான களத்துல இருக்க, தொடர்ச்சியா மக்களை கத்திட்டே இருப்பேன் அப்படிங்கிறதா அவரோட அரசியலாக இருக்கின்றது. அவரு தொடர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து 1, 3, 8 அப்படின்னு 8% வரைக்கும் வந்திருக்காரு. என்னைக்கு விஜய் போதனையான ஒரு புதிய ஒருத்தர் பேஸ் வரும்போது அவருக்கு பெரிய சேலஞ்சா இருக்கும். நீங்க அவருடைய வாக்குகள், நாம் தமிழோட வாக்குல விஜய் நல்லா எடுக்கிறார். பட் எனக்கு அது அப்படியே நடக்குமாங்கிற தெரியும், எனக்கு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கு. அது பார்க்கலாம், அது எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். பட் ஸ்டில்
இந்த எலெக்ஷன்ல சீமான் அவர்கள் தன்னுடைய வாக்கு சதவீதமான அந்த 8% தக்க வச்சிட்டாருன்னா நான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை நான் சொல்லுவேன். அடுத்த 2031ங்கிறது நிச்சயமாக இவர் முன்வைக்கிற தமிழ் தேச அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்கும் ஒரு பெரிய கருத்தியல் ரீதியாகும், திமுகவிற்கும் நாம் தமிழருக்குமான மிகப்பெரிய போட்டியாகவும் இந்த மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த முறை அவர் வந்து திமுக எதிர்ப்பதை விட அதிகமாக தாவேக எதிர்க்கிறார். ஏன்னா அவர் என்ன யோசிக்கிறாரு, போன வாட்டி இதே தாவேக தம்பிகள் நமக்கு வாக்களிச்சாங்க, பாராளுமன்ற தேர்தலை இவங்க வாக்களிச்சதுனாலதான் நமக்கு 8% வந்துச்சு. அப்ப அவங்க நமக்கு மறுபடியும் வாக்களிக்கணும். அப்போ நீ வந்து விஜய் கட்சியில அறிவாளியா இருக்கியா இல்ல என் கட்சியில வந்து அறிவாளியா இருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அதனாலதான் அந்த ஓட்ஸை வந்து மறுபடியும் கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்க்கின்றார். இந்த தேர்தலை 8% தக்க வச்சிட்டாருன்னா அதுவே பெரிய சாதனை தான் நான் பார்ப்பேன். ஓகே சார், தொடர்ந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.